பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ருக்மிணி தேவியை பார்த்துட்டே இருக்கான். உடனே அப்படியே வளைகளெல்லாம் கண்டு கண்டு விழுறது, முடியெல்லாம் அழிஞ்சு போகிறது, அப்படியே முகம் வாடி போகிறது, கண்ணிலேருந்து தாரதாரியா கண்ணீர் வருது, பூவெல்லாம் உதிர்ந்து உதிர்ந்து விழுறது. என்ன ஆகுறது ருக்மிணிக்கே சொல்லி பகவான் பார்த்துட்டு இருந்தான். உடனே அந்த தண்டம் உள்ளே அந்த சாமரம் டபார்னு தாழ் விழுந்து ருக்மிணி தேவி தாழ் விழ போகிற ஓடி போய் பிடிச்சு விட்டான் பகவான். கோபம் வந்தால் அவன் முகம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இப்படியெல்லாம் பேசினேன். காரியமாக பேசினதல்ல. ஹே சுந்தரி, அழாதே, சங்கடப்படாது. அப்போ பகவான் சொல்கிறான், அடி அஷடே, இதெல்லாம் சாதாரண, எல்லாருமே இப்படி தானே பேசி பழகுவா. கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் பொண்டாட்டி கடையில் இப்படியெல்லாம் பேச்சும் அடியும் பிடியும் எல்லாம் நடக்குமே. சும்மா அவளை கோபம் ஊட்டுறதுக்கு வந்து புருஷால் இப்படியெல்லாம் பண்ணுவாளே, அதொന്നും எனக்கு தெரியாதா? இவ்வளோ முக்தையாக இருக்கியே. என்னை ஆசிரியிச்சவன் எப்போவோ ஒரு தடவை கிருஷ்ணான்னு கூப்பிட்டவனை கூடி நான் விடுறதில்லை. அவன் என்ன சேர்ந்தவன் சொல்லி மார்பு தட்டிக்கிறேன். எப்பவும் அனவரதவும் எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியன ஒன்றை நான் விட்டு விடுவேனா? ஆனாலும் இப்படி பேசலாமா? அவர் இப்படியெல்லாம் பேசலாமா? ஒரு ஒரு அளவு இல்லையா களிக்கும் தமாஷிக்கும்? நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமன தம் நமாமி ஹரிம் பரம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமः. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அப்போ நேற்றுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் நிறுத்தினோம்? பகவான் ருக்மிணி தேவி கூட ஏகாந்தத்தில் இருக்கிற சமயத்தில் ருக்மிணி தேவியோடு பிரணய கலகம் வர சமயத்தில் எப்படி முகம் இருக்கும்? ருக்மிணி தேவி கோபப்பட்டனா, ருக்மிணி தேவிக்கு பகவான் மேலே சின்னதாக ஒரு கோபம் வந்தால் ருக்மிணி தேவியோட முகம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி தோணித்தான் பகவானுக்கு. என்ன பண்ணினான்? ருக்மிணி தேவிக்கு கேட்க பிடிக்காததான சில காரியங்கள் எல்லாம் பகவான் சொன்னான். என்னென்ன சொன்னான்னு நேற்றுக்கு பார்த்தோம். தன்னை தானே இகழ்ந்துண்டார், அதுதான் ருக்மிணி தேவிக்கு பிடிக்காதது. அப்படி தன்னோட ஆத்மநாதனாக கண்டுட்டு இருக்கா பகவானை விட்டால் ருக்மிணி தேவிக்கு வேற கதி இல்லை. பகவானையே அனன்ய சரணமாக கண்டுண்டு அனபாயினியா பகவானுக்கு அப்படி சேவை பண்ணக்கூடியவள், பதிவிரதைகளுக்கெல்லாம் பதிவிரதையாக இருக்கக்கூடியவள் ருக்மிணி தேவி. அந்த ருக்மிணி தேவிக்குள்ள பதிபக்தி யாருக்குமே இருக்க முடியாது. அப்படி அச்சஞ்சலமான பக்தியோடு இருக்கிற ருக்மிணி தேவியை சீண்டி பார்க்குறான் பகவான். ருக்மிணி தேவி என்ன வேணுனாலும் கேட்டுடுவான். ஆனால் பகவானை பற்றி யாரும் நிந்த பண்ணால் அது கேட்க முடியாது. அதுவும் பகவான் ஸ்வயமே பண்ணறான்னு சொல்கிறத ருக்மிணி தேவிக்கு அது சகிக்கவே முடியலை. அநேகம் காரியங்கள் பகவான் பேசினான். தனக்கு யோக்கியதையே இல்லை, நீ எப்பேற்பட்டவள், விதர்ப ராஜகுமாரி, உனக்கு வேண்டதான சுகசுவிதைகள் ஒன்றும் பண்ணித்தரத்துக்கு எனக்கு கெல்ப்பில்லை. அன்றைக்கி எவ்வளோ ராஜாக்கன்மார் வந்தா உன்னோட சுயம்பரத்தில், அவளெல்லாம் விட்டு என்ன ஏன் கல்யாணம் பண்ணிட்டாய் ருக்மிணி சொல்லி பகவான் கேட்குறேன். இப்போவும் ஒன்றும் ஆயிட்டில்லை, உனக்கு இன்னும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இச்சை உண்டுன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ சுகமாக இருக்கணும்னு சொல்லி என்னோட ஆசை, இகத்திலையும் பரத்திலையும் உன்னை சுகமாக வச்சுக்கிறவன் கூட நீ இருக்க வேண்டியது தான் சொல்லி பகவான் அப்படியெல்லாம் சொன்ன உடனே ருக்மிணி தேவிக்கு அது ஒன்றும் சகிக்க முடியலை. ஹிருதயம் நொறுங்கி போயிடுது ருக்மிணி தேவியோடு. இதெல்லாம் கேட்டுட்டு ருக்மிணி தேவியோட அந்த தற்கால ஸ்திதியை 3 ஸ்லோகங்களில் வர்ணிச்சார் நேற்றுக்கு. இதி த்ரிலோகேஷபதேஸ்ததாத்மன பிரியஸ்ய தேவஸ்ய அஸ்ருதபூர்வமப்ரியம் ஆஸ்ருத்ய பீதா ஹ்ரிதி ஜாதவேபது சிந்தாம் துரந்தாம் ருததி ஜகாமஹ பதா சுஜாதேன நகாருண்யஸ்ரீயா
लिखन्त्यश्रु अश्रुभिरञ्जनासितैः आसिञ्चति कुङ्कुमरूषितौ स्तनौ तस्थावधोन्मुख्यति दुःखरुद्धवाक् तस्या सुदुःखभयशोकविनष्टबुद्धेर्हस्ताच्छलद्वलयतो व्यजनं पपात देहश्च विक्लबधिय सहसैव मुह्यन् रम्भेव वायुविहता प्रविकीर्य केशान् इति त्रिलोकेशपतेस्तदात्मनः त्रिलोकेशपतेः மூணு லோகத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிற அந்த பகவான் ஆத்மனஹா பிரியஸ்ய தன்னோடு பர்த்தாவா இருக்கிற அவர் அஸ்ருத பூர்வம் இதுக்கு முன்னாடி சொல்லாததானது தது அப்பிரியம் அந்த அப்பிரியமான அந்த வாக்குகளை சொன்னதுமே இதி ஆஸ்ருத்ய இதெல்லாம் கேட்டுட்டு பீதா பயப்பட்ட ஹிருதி ஜாதவே பதுஹு நடுநடுங்கி போன ருததி தேவி அழ ஆரம்பிச்ச அந்த ருக்மிணி தேவி துரந்தாம் சிந்தாம் ஜகாமஹ அற்றமே இல்லாததான சிந்தைகளை விசாரங்களை அப்படியே நினைக்க ஆரம்பிச்சு விட்டா. ஆச்சரியம், பகவான் களித்தமாஷு தான் பண்ணினான், ஆனால் அது ரொம்ப சீரியஸாக நினச்சிட்டு விட்டா ருக்மிணி தேவி. இப்படியெல்லாம் பகவான் சொல்லிவிட்டாரே, தன்னை விட்டுட்டு பகவான் போயிடுவாரோ, தன்னை பரித்திஜிச்சு விடுவாரோ சொல்லியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சு விட்டா ருக்மிணி தேவி. அந்த நினைப்பு மனசில் இப்படி ஓரோரோ விதமான துரந்தமான சிந்தைகள் எல்லாம் மனசில் வர ஆரம்பிச்சு கொடுத்து ருக்மிணி தேவியோடு. அதே தன்னோட சரீரத்திலையும் அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சு கொடுத்து. அந்த சமயம் ருக்மிணி தேவி என்ன பண்ண ஆரம்பிச்சான்னொழுது அடுத்த ஸ்லோகங்களில் சொல்லறா. நகாருணஸ்ரீயா நகங்களால அருண காந்தியோடு இருக்கக்கூடின, சுஜாத்தேன மனோகரமாக இருக்கக்கூடின, பதா புவம் லிகந்தி காலால் அந்த பூமியில் எப்படி இப்படி ஆட்டுறா, அப்படியே நடுங்கிறாள். நடுங்கிற சமயத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாது, டிப்ரெஸ்ட் ஆகிற சமயத்தில் நமக்கு தெரியாது நம்மளோட பாடியெல்லாம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி காலால் இப்படி ஆக்கிறா, கையை இப்படி ஆக்கிக்கிறா ருக்மிணி தேவி. கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை. அஞ்சனாசிதைஹி அஸ்ருபிஹி குங்குமரூஷிதௌ ஸ்தனௌ ஆசிஞ்சதி. கனகரேல்னு இருக்கு ருக்மிணி தேவியோட கண்கள், கருத்ததான மிழிகள், அழகா அஞ்சனம் எழுதின்னு இருக்கா, கண்ணில் மை தீட்டின்னு இருக்கா. அப்படியே அழ ஆரம்பிச்சு விட்டா பகவான் இப்படியெல்லாம் சொன்னதுமே. தாரதாரியா கண்ணீர் அப்படியே ஒழுகி வருது. அஞ்சன் மஷிகள் எல்லாம் அப்படியே எடுத்துண்டு அப்படியே கவிழ்த்தடத்தில் சொட்டி மாறில் விழறது ருக்மிணி தேவியோடு. அந்த தாரதாரியா கண்ணீர், தான் மேலே போட்டுட்டு இருந்த குங்குமங்கள் எல்லாம் அதை அப்படியே அலம்பி களைஞ்சு விடுத்து, அப்படியே எடுத்துட்டு போயிடுத்து அந்த கண்ணீர்கள். பகவான் சொன்னதான அந்த வாக்குகளையே நினைச்சுண்டு பகவானை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை. அதனால அதோமுகி பூமியை பார்த்துண்டு அப்படியே தலை தாழ்ந்து போயிடுத்து ருக்மிணி தேவியோடு. அதி துக்க ருத்தவாக அதிகமான கிளேஷம் அனுபவப்படுறா ருக்மிணி தேவி. பேச முடியறதில்லை, ஒன்றுமே பேச முடியறதில்லை, வாயை துறக்க முடியறதில்லை, தொண்டை தழுதழுத்து போயிடுது. அந்த ஒரு ஸ்திதியில் அந்த ருக்மிணி தேவி அங்கேயே நின்றுட்டு இருக்கா. உடனே என்ன சம்பவிச்சது? தஸ்யா சுதுக்க பய சோக வினஷ்ட புத்தேர். அதிகரிச்சதான துக்கம் காரணம். துக்கம் மட்டும் இல்லை, பயம் சோகம் முதலானவை எல்லாம் இருக்கு இல்லையா ருக்மிணி தேவிக்கு. அதனால விசார சக்தி அப்படியே நசிச்சு கொடுத்து. தஸ்யாக ஸ்லதத் வலயதஹ. அப்படியே நம்மளோட மனசு தானே, நம்மளோட சக்தியர்னு தானே மனசும் புத்தியும் தானே சரீரத்தை புஷ்டியாக வச்சுக்கிறது. உடஞ்சு போயிட்டா மனசளவில் ருக்மிணி தேவி. அதனால என்ன சம்பவிச்சது? சரீரத்திலையும் அது தென்பட ஆரம்பிச்சு கொடுத்து. சரீரம் அப்படியே கூனி குறுகி போயிடுத்து, அப்படியே மெலிஞ்சு போயிட்டா ருக்மிணி தேவி. கையில் நிறைய வளைகள் எல்லாம் போட்டுட்டு இருந்தா, அந்த வளைகள் எல்லாம் அப்படியே கழண்டு தாழ விழ ஆரம்பிச்சு கொடுத்து. ஹஸ்தாத் வியஜனம் பபாத. பகவானுக்கு அழகா அந்த சாமரம் போட்டுன்னு இருக்கா இல்லையா, ரத்ன தண்டம் உடையதான அந்த சாமரம்
அப்படியே சக்தி எல்லாம் போனனால ருக்மிணி தேவியோட கை தவறி அந்த சாமரம் தாழ டபார்னு விழருது. விக்லபதியஹ முஹ்யன் தேஹஹ ச கேஷான் பிரவிகீர்ய. பரவശையான ருக்மிணி தேவி போதமே போயிடுது, அப்படியே மூர்ச்சையாகி தாழ மோகிச்சு அப்படியே விழற சமயத்தில் அவள் அழகாக பின்னி போட்டு இருந்த கூந்தல் எல்லாம் அப்படியே ஊறி அதெல்லாம் அப்படியே அழிஞ்சு அலையா அந்த கூந்தல் அப்படியே விரிஞ்சு தாழ அப்படி விழறா. வாயு விஹதா ரம்பாயிவ சஹசாயேவ பபாத. எப்படி விழறா ருக்மிணி தேவி தாழ் விழுந்ததை சுகபிரம்மரிஷி சொல்றார் உதாரணத்தோட. பெரிய ஒரு காற்று வீசிட்டுன்னா அழகான ஒரு வாழை எப்படி மலர்ந்து இப்படி தாழ் விழுமோ அது மாதிரி ருக்மிணி தேவி அப்படியே விழுந்து விட்டா சொல்லி இங்க சொல்லறார். அவ்வளோ துக்கம் வந்து கொடுத்து ருக்மிணி தேவிக்கு. பகவானை பிரிஞ்சு இருக்க போகிறோமா, நமக்கு என்னாக போகிறது சொல்ற அந்த கவலை அதுவே பெரிய துக்கம் ஆயிடுத்து. அந்த துக்கத்தால அப்படியே மோகிச்சு தாழ வேண்டு விட்டா ருக்மிணி தேவி. பகவான் அங்கேயே படுத்துட்டு ருக்மிணி தேவியோட முகபாவம் என்ன ஆகுறது சொல்லி பார்த்துட்டு இப்படி படுத்துட்டு இருக்கான் இல்லையா. என்ன சம்பவிச்சது, ருக்மிணி தேவி இப்படியெல்லாம் ஆக ஆரம்பிச்ச உடனே பகவான் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சுட்டான். உடனே என்னது இவளுக்கே இப்படி ஆகிறது சொல்லி பகவான் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ணறான் பகவான், தத்ருஷ்ட்வா பகவான் கிருஷ்ணः பிரியாயா பிரேமபந்தனம் हास्य प्रौढिमजानन्त्या करुणस्वोन्वकम्बत. तद्दृष्ट्वा भगवान् कृष्णः करुणः भगवान् सः कृष्णः. அதிகம் கருணையுள்ளவனும் ஐஸ்வர்ய பரிபூர்ணனுமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ருக்மிணி தேவியை பார்த்துட்டே இருக்கான். உடனே அப்படியே வளைகளெல்லாம் கழண்டு விழுறது, முடியெல்லாம் அழிஞ்சு போகிறது, அப்படியே முகம் வாடி போகிறது, கண்ணிலேருந்து தாரதாரியா கண்ணீர் வருது, பூவெல்லாம் உதிர்ந்து விழுறது. என்ன ஆகுறது ருக்மிணிக்கே சொல்லி பகவான் பார்த்துட்டு இருந்தான். உடனே அந்த தண்டம் உள்ளே அந்த சாமரம் டபார்னு தாழ் விழுந்து ருக்மிணி தேவி தாழ விழ போகிற ஓடி போய் பிடிச்சுட்டான் பகவான். சுபாவத்தாலேயே கருணையுடையவன் அல்லவா, இப்படி ஆயுடுத்தி ருக்மிணியோட நிலை. என்னதான் நம்ம சொல்லிவிட்டோம், நம்ம ஏதோ தப்பா சொல்லிவிட்டோமோ சொல்லி பகவான் நினைக்க ஆரம்பிச்சு விட்டான். இப்படி ஒரு பிரேமாவேசமா, ஏன் இப்படி விழறா இவள், அஹோ ஹாஸ்யரச சாதுரியம் தீர தெரியாதே இவளுக்கு, அதுதானே இதுக்கு காரணம் சொல்லி பகவான் சொல்றான். ஹாஸ்ய பிரௌಢிமஜானந்த்யா கருணஹ சோன்வகம்பத. இவ்வளோ பாவமா ருக்மிணி, இவ்வளோ மிருதுள சுபாவமா என்னோட ருக்மிணிக்கு சொல்லி பகவானுக்கு சிரிப்பு வந்து விடுது. அவள் கூட ஆனால் சிரிக்க முடியாது. இப்படி இந்த நிலையில ருக்மிணி அழ ஆரம்பிச்சு விட்டா. அதனால அவ கூட அப்படியே அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டு பகவானும் பரிதபிச்சானா. அவள் மேல அதிகமான காருண்யம் ஜனிச்சுதான் பகவானோட ஹிருதயத்துல. பரியங்காதவருஹ்யாஷு தாமுத்தாப்ய சதுர்புஜः கேஷான் சமுஹ்ய தத்வக்த்ரம் ப்ராம்ருஜத் பத்மபாணினா. பரியங்காத் அவருஹ்யாஷு தாமுத்தாப்ய சதுர்புஜः. பரியங்கத்திலேருந்து விருன்னு ருக்மிணி தேவியை போய் பிடிச்சான் பகவான். உடனே பகவானுக்கு சதுர்புஜம் வந்து கொடுத்து. 2 கைகளில் தான் பகவான் எப்பவுமே இருப்பான், கிருஷ்ணன் அல்லவா. ஆனால் உடனே சதுர்புஜம் வந்து கொடுத்து 4 கைகளாலையும் ருக்மிணி தேவியை அள்ளி கட்டிக்கிறான். 4 கைகள் எந்துக்கு சொல்றது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றேன். கேஷான் சமுஹ்ய தத்வக்த்ரம் ப்ராம்ருஜத் பத்மபாணினா. 4 கைகள் வந்து கொடுத்து பகவானுக்கு. உடனே இஷ்டப்படுற சமயத்தில் அப்படியே வந்துவிடும். தலைமுடியெல்லாம் அலையா அப்படியே விதறி கிடக்கிறது இல்லையா ருக்மிணியோடு. அந்த தலைமுடியை பிடிக்கிறதுக்கு ஒரு கையை உபயோகிக்கிறான். அவளை அள்ளி கட்டிக்கிறதுக்கு விழறதுலேருந்து அவளை பிடிக்கிறதுக்கு ஒரு கையை பிடிச்சுக்கிறான். அவளோட கண்கள்லேருந்து தாரதாரியாக கண்ணீர் வருதே, அந்த கண்களை தொடச்சி விடுறதுக்கு ஒரு கையை உபயோகிக்கிறான். வேறொரு கையை அப்படியே முதுகையும் மார்லையும் தள்ளோடி விடுறான். ஏன்னா தீர்க்க சுவாசம் விடுறா, அப்படியே பயந்து நடுங்கி விரைக்கிறா ருக்மிணி தேவி. அப்போ ஆஸ்வசிப்பிக்கிறதுக்குன்னு அப்படியே தள்ளோடதான் ஒரு கையால். அப்படி சதுர்புஜங்கள் ருக்மிணி தேவியை சமாதானப்படுத்துறதுக்குன்னு வந்து விடுத்தான். பத்மபாணினா, கோமளமான தாமரைப்பூ மாதிரி மிருதுலமான பாணிகளாம். அந்த பாணிகளால் ருக்மிணி தேவியை சாந்த்வனிப்பிக்கிறான் பகவான். प्रमृज्याश्रुकले नेत्रे स्तनूचोपहतौ शुचा
ஆஸ்லிஷ்ய பாஹுனா ராஜன் அனன்ய விஷயாம் சதீம் சாந்த்வயாமாஸ சாந்த்வஜ்ஞः கிருபயா கிருபணாம் பிரபுவோ हास्य प्रौढि भ्रमचित्ता मतदर्हा सतां गतिः प्रमृज्याश्रुकले नेत्रे प्रभुः सर्वत्तुक्कुम समर्थनाன அந்த பகவான் சாந்த்வஜ்ஞः ஒருத்தரை சீண்டவும் தெரியும், அழுதுன்னு இருக்கிற அவளை போய் சாந்த்வனம் பண்ணவும் தெரியும். எல்லாம் பண்ணக்கூடிய நல்லவா கிருஷ்ணன். அழுதுன்னு இருக்கிறவாளை சாந்த்வனிப்பிக்கிறது எப்படின்னு நன்னா தெரியுமா? அதனால அழுதுன்னு இருக்கிற ருக்மிணி தேவியை மிருதுவான வச்சனங்கள் எல்லாம் சொல்லி அழாதே அழாதே எல்லாம் சொல்லி கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு பகவான் சாந்த்வனம் பண்ணி வைக்கிறான். ருக்மிணி தேவிக்கு சாந்த்வனிப்பிக்கிறான். சதாம் கதிகி பகவான் அஸ்ருகலே நேத்ரே சுஜா உபஹதௌ. என்ன பண்ணுறான் பகவான்? ஏகாந்தமான பக்த ஜனங்களை சமாதானிப்பிக்கிற கிரமம் நன்னா தெரியுமே. எல்லாருமே அழுவா, கிருஷ்ண பக்தாள் எல்லாருமே அழுகு மூஞ்சிகள் தான். பகவானை பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டுண்டே எப்பவுமே அழுதுன்னு இருக்கக்கூடியவா தான் கிருஷ்ண பக்தாள். அழுதுன்னு இருக்கிற அவளை சமாதானிப்பிக்கிறது எப்படின்னு சொல்லி பகவானுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. அழுதுன்னு இருக்கிறவாளை பகவான் தான் சமாதானிப்பிக்க முடியும். அப்படி சமாதானிப்பிச்சு சமாதான வீரனா இருக்கிற பகவான் தன்னோட பத்னியான ருக்மிணி தேவி அழறத்தை சமாதானிப்பிக்க தெரியாத பகவானுக்கு பகவான் சமாதானிப்பிக்கிறான். அவள் கண்கள்லேருந்து தாரதாரியா வரதே கண்ணு நீர் அதெல்லாம் இப்படி தொடச்சி விடுறான் பகவான். மாறிடங்கள் எல்லாம் நனைஞ்சிருக்கு, குங்குமம் எல்லாம் மாறி போயிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணறான். அந்யாஸ்ரயம் இல்லாதவளும் ஹாஸ்ய ரச சாதுரியத்தை தீர தெரிஞ்சுக்காத்தவளும் பரிபிரமிச்சவளுமா இருக்கக்கூடிய தன்னோட பிராணவல்லபையான அந்த ருக்மிணி தேவியை கருணையோட பார்க்கறான். கைகளை அப்படியே கெட்டிண்டு ருக்மிணி தேவி அப்படியே கெட்டி ஆலிங்கனம் பண்ணி அவளோட முதுகு இப்படி தடவி விட்டு சமாஸ்வசிப்பிக்கிறான் பகவான். இப்படியெல்லாம் சமாஸ்வசிப்பிச்சுட்டு ருக்மிணி தேவி கிட்டக்க பேச ஆரம்பிக்கிறான். ஸ்ரீ பகவானுவாச்ச மாமா வைதர்ப்யசூயேதா ஜானே த்வாம் மத்பராயணாம் त्वद्वच श्रोतु कामेन क्ष्वेल्या चरितमङ्गने मामा वैदर्भ्यसूयेथा वैदर्भी हे विदर्भराजपुत्री मामा त्वां मत्परायणां जाने. अळादे वैदर्भी, अळादे रुक्मिणी, अळादे रुक्मिणी. உன்னை இந்த விதம் அகாரணமாக துக்கிப்பிச்சேனே சொல்லி என் மேலே உனக்கு தேஷ்யம் தோன்னாக்கிருக்கணும், துவேஷம் தோன்னாக்கிருக்கணும். என் மேலே தோஷம் ஆரோபிக்காதே சொல்லி பகவான் சொல்லறான். உனக்கு என் மேலே பரம பிரேமம் உண்டுன்னு எனக்கு நன்னா தெரியும். நீ எப்பேற்பட்ட பதிவிரதையாக்கும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் பிரணய கலக ரூபமான வாக்பங்கி கேட்டு ஆனந்திக்கணும்னு சொல்கிற ஆக்ரகத்தோட தான் நான் இப்படியெல்லாம் நேரம் போக்குக்காக காலக்ஷேபத்துக்காக இப்படியெல்லாம் பேசினேன் ருக்மிணி. உன்னோட அழகு பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை. நான் இப்படியெல்லாம் பேசினா நீ எப்படி எங்கிட்ட திருப்பி பேசுவாய், எப்படி அழகாக பேச போகிறாய், கோபம் வந்தால் உன் முகம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுன்னு தான் இப்படியெல்லாம் பேசினேன். காரியமாக பேசினதல்ல. ஹே சுந்தரி, அழாதே, சங்கடப்படாது, இதெல்லாம் தமாஷுக்கு பண்ணினதாக்கும், இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறையே சொல்லி பகவான் சொல்லறான். முகம் च प्रेम संरंभ स्फुरिताधरमीक्षितुं कडाक्षे पारुणापाङ्गं सुन्दर भ्रूकुटीतटं मुखं च प्रेम संरंभ स्फुरिताधरमीक्षितुं பிரேம சம்ரம்ப ஸ்புரிதாதரம். பிரேம கோபத்தால இழகின்னு இருக்கிற அதரத்தோடையும் கடாக்ஷேபாருணா பாங்கம் கடாட்சங்களால் ஆக்ஷேபிக்க கூடினதான சுகந்திருக்கிற அந்த கண்களையும் பார்க்கணும்னு சொல்கிற ஆசையோட தான் இப்படியெல்லாம் நான் பேசினேன். கோபம் வந்தால் ஸ்திரீகள் என்ன பண்ணுவா, அப்படியே சுண்டை கடிச்சு பிடிச்சிப்பா, இப்படியே கண்களெல்லாம் அலைய ஆரம்பிக்கும், கண்களெல்லாம் சொக்கச்சொகைன்னு ஆயிடும், புருக்கங்கள் எல்லாம் அப்படியே வளைஞ்சுடும், கோபம் வர சமயத்தில் முகமெல்லாம் அப்படியே துடுத்துடும்,
சோப்பா ஆயிடும். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்திரீகளை அந்த சமயத்தில் பார்க்குறதுக்கு, கோபப்பட்டு பார்க்கணும். அதுக்காகவே கிரகஸ்தாசிரமிகளான புருஷன்மாரெல்லாம் என்ன பண்ணுவா, சும்மா ஏதோதெல்லாம் பேசி அவளை கோபப்படுத்துவா. அது அழுகையில் தான் முடியும். அது மாதிரி பாவம் ஸ்திரீகளான அழுது விடுவா. அப்போ பகவான் சொல்கிறான், அடி அஷடே, இதெல்லாம் சாதாரண எல்லாருமே இப்படி தானே பேசி பழகுவா. கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் பொண்டாட்டி கிடையில இப்படியெல்லாம் பேச்சும் அடியும் பிடியும் எல்லாம் நடக்குமே. சும்மா அவளை கோபம் மூட்டுறதுக்குன்னு புருஷால் இப்படியெல்லாம் பண்ணுவாளே, அதொன்னும் எனக்கு தெரியாதா? இவ்வளோ முக்தையாக இருக்கே, ஏன் இப்படி 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 உடஞ்சு போயிட்டாய் ருக்மிணி? உன்னோட அழகான அந்த புருகுடி தடத்தை பார்க்கணும், சுந்தரமான புரிகக்கொடிகள் அப்படியே வளையிறத எனக்கு பார்க்கணும்னு சொல்லி ஆசை. நீ அதரத்தை கடிச்சுட்டு இருக்கிறத எனக்கு பார்க்கணும்னு சொல்லி ஆசை. துடுத்ததான உன்னோட முகம், கோபத்தோடு நீ கண் சொல்லிட்டு என்ன பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் சொன்னேன். உனக்கு கோபமே வரலையே ருக்மிணி, அதுக்கு பதிலாக இப்படி அழுதுண்டு அழுகு முஞ்சியா உட்காந்துட்டு இருக்கியே, இவ்வளோதானா உனக்கு தைரியம் சொல்லி கிருஷ்ணன் கேட்குறேன். அயம் ஹி பரமோ லாபோ கிரஹேஷு கிரஹமேதினாம் என் அர்மைர்நியதே யாம பிரியயா பீருபாமினி. அயம் ஹி பரமோ லாபோ பீரு. ஹே பயசீலே, இவ்வளோ பயந்தாங்குள்ளியா நீ? உன்னை நான் உபேட்சிச்சு விடுவேனா? சரணாகதி பண்ணினவாಳು உபேட்சிக்கவே மாட்டேன்னு சொல்கிற விரதத்தோடு இருக்கிற, சரணாகதோத்தாரண கோத்திரத்தோடு இருக்கக்கூடிய என்ன நம்புறலையா நீ? நான் அப்படி ஒன்றை கை விட்டு விடுவேனா? என்னை ஆசிரியிச்சவன் எப்பவோ ஒரு தடவை கிருஷ்ணான்னு கூப்பிட்டவனை கூடி நான் விடுறதில்லை. அவன் என்ன சேர்ந்தவன் சொல்லி மார்பு தட்டிக்கிறேன். எப்பவும் அனவரதும் எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒன்றை நான் விட்டு விடுவேனா? இவ்வளோதானா என் மேலே உனக்கு நம்பிக்கை சொல்லி ருக்மிணி தேவி கிட்ட சொல்கிறேன். இவ்வளோ பயமா உனக்கு? பாமினி, ஹே சுந்தரி, இது நான் மட்டும் இல்லை, கிரகஸ்தாசிரமிகளான எல்லாருமே இப்படிதான் ஸ்திரீகளோட வாயை கிளறி விட்டு அவ கூட சண்டை போடுவா, பிரணய கலகம் பண்ணுவா. இது எல்லாருமே பண்ணக்கூடியதல்லவோ? நேரம் போக்குக்கு இப்படி களித்தமாசெல்லாம் பண்ணுறது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒன்று அல்லவோ? இதுதானே கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற பரமமான லாபம் சொல்லி பகவான் சொல்லறான். நம்ம வீட்டில் இருக்கிற சமயத்தில், கிரகத்தை பரிபாலிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நிறைய வேலைகள் இருக்கும், காரியபாரம் அநேகம் இருக்கும். ரொம்ப எப்பொழுதுமே காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு, வேலையெல்லாம் பண்ணிட்டு, ஒருத்தருக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு, சதியானா பதிக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு, பதியானா கிரகத்தை பார்த்துக்கிறதுக்காக வேலை பண்ணிட்டு, அப்படியே சமயம் போயிட்டே இருக்கும். அவசானம் நாள் ஓயிற சமயத்தில் ராத்திரி காலத்தில் படுத்துக்கிறத தான் நம்ம தமிழில் பேசும்போது பேசுகிறோம். ஒரு பதியும் சதியும் தமிழில் பேசிக்கிறா. அந்த சமயத்தில் அந்த சதி பதிகிட்டக்கு என்னெல்லாம் பேசுகிறா, அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த சமயத்தில் தான் நமக்கு பர்சனலாக பேசிக்க முடியும். அப்போ உன்னோட அழகு பார்க்கணும்னு சொல்லி நான் இப்படி பேசினேன். இப்படியெல்லாம் பேசி கழிச்சு சிரிச்சுட்டு நம்ம கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தால் தான் அதனோட பரமமான லாபத்தை நமக்கு அனுபவிக்க முடியும். கலகலகலான்னு இருக்கண்டாமா, இப்படி ஒரு காரியம் இல்லாக்கி வேலையே பார்த்துட்டு தான் இருக்கணுமா, இதெல்லவோ பரம லாபம் சொல்லி பகவான் ரசிகனான காரணம் அப்படியெல்லாம் பேசுகிறேன். அதனால் உன்னோட அழகு பார்க்குறதுக்கு தான் இப்படியெல்லாம் நான் சொன்னேன், உன்னோட வாக்பங்கி பார்க்குறதுக்கு தான் இப்படியெல்லாம் சொன்னேன், நீ காரியமாக கணிச்சிக்காதே சொல்லி பகவான் இப்படி ஆஸ்வசிப்பிக்கிற சமயத்தில் இது ஒன்றும் காரியமாக சொன்னதல்ல, தமாஷுக்கு சொன்னதாக்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ருக்மிணி தேவிக்கு அப்படியே முகம் சொக்கத்து போயிடுத்து, லஜ்ஜை வந்துடுத்து. ஐயே, அவர் தமாஷை சொன்னதையெல்லாம் காரியமாக கணிச்சுட்டு விட்டோமே, நம்ம ஒரு அசத்து போல இருக்கேன் இதெல்லாம் சொல்லி ருக்மிணி தேவிக்கு அப்படியே லஜ்ஜை ஆகிடுத்து. தலையை அப்படி தாழ்த்தி வச்சுக்கிறா, இன்னும் தாழ்த்திக்கிறா, லஜ்ஜை வந்து கொடுத்து. ஆஸ்வாசமாச்சு, பகவான் பரித்தியஜிக்க மாட்டான்னு சொல்கிற ஒரு தைரியம் வந்து கொடுத்து. அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ருக்மிணி தேவியோட அந்த தற்கால ஸ்திதியை வர்ணிக்கிறார் சுகபிரம்மரிஷி. ஸ்ரீசுக உவாச்ச சைவம் பகவதா ராஜன் வைதர்பீ பரிசான்விதா ஞாத்வா தத் பரிஹாசோக்திம் பிரியத்யாக பயம் ஜஹோ. சைவம் பகவதா ராஜன், ஹே ராஜா பரீட்சித்தே, கிரகஸ்த தர்மத்தை அனுசரிச்சுருக்கிற பகவான், அந்த பகவானோட ப்ரௌಢியே ஒன்ன மாதிரி இருக்கிற ரசிக பக்தாளுக்கு தான் புரியும் சொல்கிற அபிப்பிராயத்தோடு சொல்ல ஆரம்பிக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. இதை ரசிக்க தெரியணும். ரசிக ஹிருதயம் உடையவாளுக்கு தான் இந்த லீலையெல்லாம் ரொம்ப ரசிக்க முடியும். கேவலம் சுஷ்க சாஸ்திர பண்டிதாளுக்கு இது ஒன்றும் அனுபவிக்கவே முடியாது. இது ரசிக்க தெரிஞ்சவாளுக்கு தான் இது தெரிஞ்சுக்க முடியும் சொல்லி இங்கே சொல்கிறார். சர்வைஸ்வர்ய பரிபூர்ணனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த விதம் ருக்மிணியை சமாதானித்த சமயத்தில் இது வினோதார்த்தம் பண்ணினதாக்கும் சொல்கிற வாஸ்தவம் தெரிஞ்சதுமே ருக்மிணி தேவிக்கு அந்த பயம் மாறி கொடுத்து.
பகவான் பரித்தியஜிச்சு விடுவானோ சொல்கிற பெரிய பயம் இருந்தது இல்லையா, அது அப்படியே மாறி போயிடுத்து. அதை தியஜிச்சா ருக்மிணி தேவி. உடனே லஜ்ஜை வந்துடுத்து. இப்படி காரியமாக கணிச்சுட்டு விட்டோமே, ஒரு தமாஷை கூட தெரிஞ்சுக்க முடியலையே நமக்கு சொல்லி ருக்மிணி தேவிக்கு லஜ்ஜை வந்துடுத்து. ஆனாலும் இப்படி பேசலாமா, அவர் இப்படியெல்லாம் பேசலாமா, ஒரு அளவு இல்லையா களிக்கும் தமாஷைக்கும். அப்போ ருக்மிணி தேவிக்கு மனசில் இப்படி தோணித்து. பபாஷ ரிஷபம் பும்சாம் வீக்ஷந்தி பகவன்முகம் சவ்ரீடஹாசருச்சிரஸ்னிக்தாபாங்கேன பாரத. பபாஷ ரிஷபம் பும்சாம் வீக்ஷந்தி பகவன்முகம். அப்போ என்னாச்சு, பாரதா, ஹே பரதஸ்ரேஷ்டா, சவ்ரீடஹாச ருச்சிரஸ்னிக்தாபாங்கேன, லஜ்ஜா சகிதமான மந்தஹாசத்தோட மனோகரமான மிருது கடாட்சத்தோடையும் கூடி ருக்மிணி தேவி பகவானோட முகத்தை மெல்ல பார்க்கறத பகவான் சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்ததும் ருக்மிணி தேவிக்கும் சிரிப்பு வந்துடுத்து. லஜ்ஜையோட பார்த்தா பகவான் சிரிக்கிறானே, அப்போ ஒன்றும் காரியமாக இல்லை. அதை பார்த்தப்போ தான் புரிஞ்சது, பூர்ணமாக நம்பிக்கை வந்துடுத்து. அப்போ ருக்மிணி தேவியும் சிரிச்சுக்கிறா தன்னோட அஷடத்தனத்தை பற்றி. பகவானை மெல்ல மெல்ல பார்க்குறா. பும்சாம் ரிஷபம் பபாஷே. ஆனாலும் அவரோட களித்தமாஷை கொஞ்சம் எல்லையை மீறி போயிடுத்து. அது நமக்கும் தெரியறது இல்லையா. அவர் ருக்மிணி தேவி நினச்சிக்கிறா, என்னாலும் இவர் இப்படி ஒன்றும் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் பேசினதுக்கு கரெக்டான மறுபடி அவருக்கு கொடுக்கணும், கரெக்டான ரிப்ளை கொடுக்கணும். இல்லைன்னா இன்னும் இதே மாதிரி களித்தமாஷெல்லாம் பண்ணுவார், இந்த விதமான காரியங்கள் பேசுவார். அதனால அவருக்கு கரெக்டாக அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லி ருக்மிணி தேவி மனசில் நிச்சயம் பண்ணிக்கிறா. அவர் என்னெல்லாம் சொன்னார் அந்த ஒரு நிமிஷத்தில். பகவான் சொன்னதானதை அப்படியே சம்மரைஸ் பண்ணுறாரு இந்த ஒரு இடத்துல. தனக்கு மேலே 16 தோஷங்களை பகவான் சொல்லியிருந்தானாம். தனக்கு மேலே, ருக்மிணிக்கு மேலே 2 தோஷங்களை சொன்னானாம் பகவான். அந்த தோஷங்கள் பகவான் சொன்னதான காரியங்கள் எல்லாம் ஒன்று கூடி சொல்கிறேன் இங்கே. ஆதித்தது பகவான் ருக்மிணிக்கு சதிருஷன் அல்ல சொல்லி சொன்னான். ராஜாக்கன்மாரில் பயந்துண்டு பகவான் இருக்கக்கூடியவனாக்கும் சொல்லி 2ஆமத்தது சொன்னான். துர்கத்தை ஆசிரியிச்சவனாகும் சொல்லி 3ஆமத்தது சொன்னான். பலவான்மாரோடு வைரம் உள்ளவனாக்கும் என்று சொன்னான். ராஜத்துவம் இல்லாதவனாக்கும் சொல்லி சொன்னான். சுஸ்பஷ்டமான ஆச்சாரம் இல்லாதவன், லௌகிகன்மாருக்கு ஸ்வீகரிக்க கூடினதான ஆச்சாரங்களை ஸ்வீகரிக்கிறவன், எல்லாரும் இருக்கிற ஸ்திரீகளை சந்திக்கிறதுக்குள்ள உற்சாகம் இல்லாதவன், தனஹீனன், தரித்திரன்மாரோடு இஷ்டன், தனிகன்மார் ஆச்சரிக்காத சம்பிரதாயம் உடையவன், விவாகத்துக்கு வேண்ட கூடினதான யோக்கியதை இல்லாதவன், குணஹீனன், சும்மா சிலவா ஸ்துதிக்கிறத கேட்டுண்டு அந்த ஸ்துதியெல்லாம் கேட்டுண்டு ரொம்ப கர்வத்தோடு ஸ்ரத்தை இல்லாதவன், உதாசீனன், காமுகன் அல்லாதவன். இப்படி எல்லாம் பகவான் தன் மேல தோஷத்தை ஆரோபிச்சுட்டான். 16 தோஷங்களை தனக்கு மேலேயே பகவான் சொல்லிண்டான். அதுக்கப்புறம் 2 தோஷங்களை ருக்மிணி தேவி மேல ஆரோபிச்சான். இப்படி எல்லாம் இருக்கிற பர்த்தாவை சரியா தெரிஞ்சுக்காத்தவள். 2ஆமத்தது, இந்த விதம் இருக்கிற பர்த்தாவை ஸ்வீகரிச்சா தனக்கு நல்லது வருமா கெட்டது வருமா சொல்ற ஆலோசனை பண்ணாதவள், அதீர்க்க தர்ஷித்வம் உடையவள் இதெல்லாம் சொல்லி பகவான் சொன்னான். அப்போ இவ்வளோ காரியங்கள் பகவான் பேசினான் இல்லையா, இதுக்கெல்லாம் கரெக்டாக ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லி ருக்மிணி தேவி மனசில் நினச்சிக்கிறா. எப்போவுமே பகவான் மகாராஜ் ரசமாக சொல்லுவார், இந்த களித்தமாஷெல்லாம் சத்யபாமா கிட்ட சொல்லியிருந்தா நன்னா சத்யபாமா திருப்பி சொல்லியிருப்பா, பகவானை திட்டிருப்பா. ஆனால் ருக்மிணி தேவி ரொம்ப மிருதுளமான சுபாவம் உடையவளாக்கும், திருப்பி சொல்ல மாட்டா, பேச மாட்டா, அப்படியே அழ ஆரம்பிச்சு விடுவா, அப்படியே இப்போ விழுந்த மாதிரி மூர்ச்சையாய் விழுந்து விடுவா. ஆனால் இது தமாஷாக்கும் சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் ருக்மிணி தேவியோட ரிப்ளையை பகவானுக்கு கூட ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆழமான சிந்தாகதி உடையவளாக்கும் ருக்மிணி தேவி. வெளியில் அதிகம் பேசவே மாட்டா, ஆனால் நன்னா திங்க் பண்ணுவா, காரியங்கள் எல்லாம் நன்னா கணிச்சுப்பா. ஆழமேறினதான சிந்தாகதி உடையவளாக்கும் ருக்மிணி தேவி, ஞானியாக்கும். அப்போ அதெல்லாம் தெரிய போகிறது, பகவானுக்கு ரிப்ளை கொடுக்குறா. அந்த பாகம் ரசமாக இருக்கும், அது பார்க்கலாம். அதில் 3 ஸ்லோகங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் உள்ளது நாளைக்கு. ருக்மிண்யுவாச்ச நன்வேவமே ததரவிந்த விலோச்சனாஹ யத்வை பவான் பகவதோஸ்ஸ அசத்ருஷி விபும்னஹ क्वस्वे महिम्न्यभिरतो भगवांस्त्रिधीशः क्वाहं गुणप्रकृतिरज्ञगृहीतपादा
நன்வேவமே ததரவிந்த விலோச்சனாஹ அரவிந்த விலோச்சனா தாமரை கண்ணா சொல்லி கூப்பிடுறா. யத் ஆஹ நீங்கள் என்னென்ன சொன்னாலோ அதெல்லாம் சரிதான். ஏதத் ஏவம் நனு விபூம்னஹ பகவதஹ சத்ருஷீ அபிரதஹ த்ரதீஷஹ பகவான் க்வ அத்யகிரஹீதபாதா குணப்பிரகிருதிஹி அஹம் க்வ. ருக்மிணி தேவி சொல்லறா, ஸ்திரீ புருஷன்மாரில் வச்சு ஆரோடு ஒரு ஆளுக்கு யோக்கியதை இல்லைன்னா, சமானமான யோக்கியதை இல்லைன்னா அவ தமிழில் கல்யாணம் ஆகக்கூடாது சொல்லி பகவான் சொன்னானே. பகவான் சொன்னது எப்படின்னா, தனக்கு ருக்மிணியோட அத்தனை யோக்கியதை இல்லை சொல்கிற பாவத்தில் பகவான் சொன்னான். ஆனால் ருக்மிணி தேவி சொல்கிறா, அப்படியே திருப்பி போடுறா, உங்களோட யோக்கியதை எனக்கு இருக்கா கிருஷ்ணா சொல்லி கேட்குறேன். செந்தாமரை தளத்தோட அதிகமான மனோகரமா அதோட அதிகமான மனோகாரிதை உடைய கண்கள் உடையவனே சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவான் சௌந்தர்யத்தில் ருக்மிணி தேவியோட ரொம்ப பெரியவன் சொல்லி அர்த்தம். பகவானோட அழகு யாருக்கோது வந்துவிடுமா? பகவான்லேருந்து தானும் வந்திருக்கேன்னு சொல்லி பகவான் கிட்ட சொல்கிறா. பகவான்லேருந்து வந்தவளான காரணம் தான் எனக்கும் கொஞ்சம் சௌந்தர்யம் இருக்குது. அப்போ என்னோட உறவிடமாக இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ சௌந்தர்யம் இருக்கும். சௌந்தர்யத்தில் நான் ஒரு காலம் சதிருஷி ஆக மாட்டேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. அது மட்டும் இல்லை, பகவானோட குணங்களோ எப்பேற்பட்ட குணங்கள், அகணித்த குண மகிமை இருக்குது உங்களுக்கு. உங்களோட குணங்கள் இத்திரையாக்கும் சொல்லி எண்ணி மாள முடியுமா? அப்பேற்பட்ட குணங்களுக்கெல்லாம் நிதானமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குணமே இல்லை சொல்லினா நான் ஒத்துப்பேனா சொல்லி ருக்மிணி தேவி கேட்குறா. ஸ்வரூபானந்தத்திலேயே நிமக்னனாக இருக்கிற உங்களை பிரம்மாதி தேவாள் கூடி நமிக்கிற அவளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணறள் நீங்கள். அவளோடெல்லாம் நியந்தாவா இருக்கு. சத்வாதி குணங்களோடும் பிரகிருதியா இருக்கக்கூடிய குணங்களோடு பிரகிருதியா இருக்கக்கூடிய 3 குணங்கள் அல்லவா பிரகிருதிக்கு ஸ்வபாவம். தேவி ஹேஷா குணமயி சொல்லி மாயைக்கு ஒரு பிரத்யேகதை உண்டு. அந்த மாயா ஸ்வரூபம் தானே ருக்மிணி தேவி, மாய தானே தேவி. அப்போ தேவி சொல்றா, 3 குணங்கள் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கிற நானும் உங்கள்லேருந்து வந்தவள் அல்லவா, நானும் உங்களுக்கு அதீனையாக இருக்கக்கூடியவள் அல்லவா, நஸ்வரங்களாக இருக்கக்கூடியதான விஷய சுகங்களோட அசாரத்தையை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியவர் அல்லவா நீங்கள். அதை தெரியாக்கி அது என்னதாக்கும் சொல்லி தெரியாக்கி அசக்தன்மாராக இருக்கிற அஜ்ஞன்மாருக்கு தான் உங்களோட மகத்துவம் தெரியாக்கி இருக்கும். அவள் தான் உங்களை சேவிக்காக்கி இருப்பா. அதை தெரிஞ்சவா எப்போவுமே உங்களை தான் சரணாகதி பண்ணிட்டு உங்களோட பாதச்சாயிலே இருந்துட்டு இருப்பாளே சொல்லி ருக்மிணி தேவி சொல்லறா. நாசரகிதமான பரமானந்தத்தை பக்தாளுக்கு தரக்கூடியவர் அல்லவா நீங்கள். விஷய சுகங்களை தரக்கூடியவளாக்கும் நான். பகவான் பரமானந்தத்தை, நாசரகிதமான அந்த பரமபதத்தை, பரமானந்தத்தை, மோட்சத்தை வழங்கக்கூடியவர். ஆனால் மாயாஸ்வரூபிணியான நானும் உலகத்தில் இருக்கிறவாளுக்கு என்ன கொடுக்குறேன்? துச்சமான விஷய சுகங்களை தான் கொடுக்குறேன். மோட்சத்தை கொடுக்குற நீங்கள் எங்கே இருக்கீள்? துச்சமான விஷய சுகங்களை மட்டுமே கொடுக்கறதுக்கு சக்தியான நான் எங்கே இருக்கேன்? எந்த கோணில் பார்த்தாலும் நீங்கள் தான் என்னை விட பெரியவர் சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறார். அதனால சௌந்தர்யம், ஐஸ்வர்யம், மகாபிரபுத்துவம், சுவாதந்திரியம் முதலான உத்கிருஷ்டமான குணங்கள் எல்லாம் வச்சு பகவானோட நிகிருஷ்டையாக்கும் நான். அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தானே ருக்மிணி தேவி சொல்கிறா. சத்யம் பயாதிவ குணேபிய உருக்ரமாந்த ஷேதே சமுத்திர உபலம்பனமாத்ர ஆத்மா நித்யம் கதிந்திரியகணை கிருத விக்கிரஹஸ்துவம் த்வத்சேவகைர் நிருபபதம் விதுதம் தமோந்தம் சத்யம் பயாதிவ குணேபிய உருக்ரமாந்தஹ. உருக்ரமா மகாபராக்கிரமசாலியாக இருக்கக்கூடியவரே சொல்லி கூப்பிடுறா. ராஜபியோ பிப்யதா சுப்ரு சமுத்திரம் சரணம் கதான் சொல்லி பகவான் சொன்னார் இல்லையா. அதாவது ராஜாக்கன்மாரையெல்லாம் கண்டு பயந்துண்டு, அவளோட பராக்கிரமத்தை எல்லாம் கண்டு பயந்துண்டு சமுத்திரத்தோட மத்தியத்தில் போய் நான் வாழறேன், துர்கத்தை ஆசிரியிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொன்னார் இல்லையா. அதாவது எனக்கு பராக்கிரமமே இல்லை, அவளை கண்டு பயந்துட்டு ஓடக்கூடியவனாக்கும் துர்கத்தை அமைச்சுட்டு அதனோட நடுவில் பயந்து நடுங்கிட்டு ஜீவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி பகவான் சொன்னார் இல்லையா. அதுக்கு உத்தரம் சொல்லறா, மகாபராக்கிரமசாலியான நீங்கள் அன்னைக்கு 3 அடியால 3 உலகத்தையுமே கீழடக்கினவர் அல்லவோ. வெறும் 3 அடி
இந்த 3 உலகத்திலே எங்கேயோ ஏதோ ஒரு கோணில் தான் இந்த சத்ருக்கள் எல்லாம் இருக்கா. அவளோட எல்லாம் வலுப்பம் அவ்வளோதான். 3 உலகத்தையே கீழடக்கினவராக்கும் நீங்கள். உங்களுக்கு ஆரை கண்டு பயம்? என்னதான் நீங்க சொல்ற? அதொന്നും நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்லறா. ஆனாலும் ஒளிஞ்சு இருந்துருக்கள். அதாவது நான் அவளெல்லாம் கண்டு பயந்துண்டு ஒரு துர்கத்துக்கு நடுவில் போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கேன்னு சொல்லி பகவான் சொன்னான் இல்லையா, அதுக்கு சொல்றா. ஆனாலும் நீங்கள் ஒளிஞ்சிருக்கள், அது சத்தியம்தான். என்ன எல்லாரோடும் ஹிருதயத்துக்குள்ள, ஹிருதய குகைக்குள்ள அந்தரியாமியா நீங்கள் வசிச்சுருக்கள். நீங்கள் இந்த இடத்துல இருக்கள், இந்த இடத்துல இல்லை சொல்லி யாருக்குமே சொல்ல முடியாது. நீங்கள் எங்கே இருக்கள் சொல்லி யாருக்குமே கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி போய் ஒளிஞ்சுருக்கள். ரஜோகுண பிரதானிகளான ராஜாக்கன்மாருக்கு ஒரு காலம் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. பிரஜானகன ஸ்வரூபனா சர்வாந்தரியாமியா எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கிற கூடினவராகும் நீங்கள் சொல்லி ருக்மிணி தேவி சொல்றார். பரம துஷ்டாளுக்கு உங்களை பார்க்கவே முடியாது. பலவத்பிஹி கிருதத்வேஷான். அதுக்கப்புறம் பகவான் சொன்னார், பலவான்மாரோடு கூட நான் துவேஷம் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்காது. என்னோட சத்ருக்கள் எல்லாம் ரொம்ப பலிஷ்டன்மாராக்கும். என்னோட மைத்ரி, என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாவப்பட்டவாளாக்கும். அவளுக்கு அதிகம் பலமே இல்லை சொல்லி பகவான் சொன்னான் இல்லையா, அதுக்கு சொல்லறா ருக்மிணி தேவி. பரமார்த்தம் தான். துச்சமான விஷயங்களை அன்வேஷிச்சுண்டு வெளியில சஞ்சரிக்கக்கூடிய குச்சிதங்களான இந்திரியங்களுக்கு அதீனன்மாரா இருக்கக்கூடியவாளுக்கு பகவான் என்ன பண்ணுறான், அவளை அசுர யோனியில பிரவேசிப்பிக்கிறானா. அப்படி பிறந்தவாதான் இந்த ஜராசந்தன், அதே மாதிரி தந்தவக்திரன், சிசுபாலன் முதலானவாள்லாம். அவளுக்கு இந்திரியங்களை அடக்க முடியாது. ஆசுரிகமான சுபாவம் உடையவாளுக்கு அசுர யோனியே கொடுக்குறான் பகவான். அப்படி இருக்கிறவாளுக்கு முன்னாடி பகவான் வந்தாலும் அவள் வைரத்தோட பகவானை பார்க்குறா. ஏன்னா தங்களுக்கு இந்த ஒரு நிலை வந்ததுக்கு காரணம் பகவானாக்கும் சொல்லி அவள் ஆரோபிக்கிறான். நித்திய வைரம் இருக்காம அவள் தமிழ. அதனால தான் உங்களை கண்டு அவளுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் அவள் பலவான்மாராக்கும்னு எங்கிட்ட சொல்லண்ட அவசியம் இல்லை சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. தியக்த நிருபாசனான், ராஜாசனத்தை உபேட்சிச்சவன் சொல்லி பகவான் சொன்னான் இல்லையா, அதுலேயும் பின்ன அபிப்பிராயம் இல்லை சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. அதுவும் சத்தியம்தான். பகுவிதமான வக்ரகதிகளால் குடில சுபாவன்மாராக இருக்கக்கூடிய ராஜாக்கன்மார் எத்தையோ பெருசு சொல்லி நினச்சிட்டு இருக்கா அந்த ராஜ்ய போகத்தை. அந்த ராஜ்ய போகத்தை பகவானோட பக்தன்மாரான பிரியவிரதன், பிரஹ்லாதன் முதலான பகவானோட அந்த சேவக்கன்மார், பகவானை சேவிக்க கூடினவா, பகவானோட தாசன்மாரான அவா கூடி நிஸ்ஸாரம் சொல்லி எடுத்து தள்ளி எறிஞ்சிட்டு போயிடுறா. அந்த தாமிஸ்ராதி துல்லியமான நரகத்துல நிவாசத்துக்கு சதிருஷமாக்கும் இந்த ராஜபோகம் சொல்லி அவள்லாம் சொல்லறா. அவளுக்கே அது உபேட்சிக்கிறதுக்கு சக்தி இருக்குன்னா நீங்கள் உபேட்சிச்சதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? உங்களோட பாதத்தை பிடிச்சிட்டவாளே இந்த ராஜ்யபோகத்தை உதறி தள்ளினானா நீங்கள் அதை வேண்டா சொல்லி வச்சதுல என்ன ஆச்சரியம் இருக்கு சொல்லி ருக்மிணி தேவி சொல்லுறா. அதுதான் அதனோட பரமார்த்தம். ராஜ்ய போகத்துக்காக அங்க வேலை இல்லாக்கி இருக்கிறது சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. त्वत् पाद पद्ममकरन्द जुषा मुनीनां वर्त्मा स्फुटं नृपशुभिर्ननु दुर्विभाव्यं यस्मादलौकिकमिवेहितमीश्वरस्य भूमं स्तवेहितमथो अनुये भवन्दम् त्वत्पादपद्ममकरन्दजुषा मुनीनाम्. அதுக்கப்புறம் சொல்றா ருக்மிணி தேவி, அஸ்பஷ்டவர்த்மனாம் பும்சாம் அலோகபதமீயுஷாம் சொல்லி பகவான் சொன்னானே, அதானது உலகத்தில் இருக்கிறவாளுக்கு தெரிய முடியாததான ஆச்சாரத்தோடு கூடினவனாக்கும், நான் லௌகிக்க விருத்தமான நடபடியோட கூடினவனாக்கும், அவளுக்கு ஒன்றும் புரியாது நான் சஞ்சரிக்க கூடினதான மார்க்கம் அலோகமான மார்க்கம் ஆக்கும் எல்லாம் சொல்லி பகவான் சொன்னான் இல்லையா. அதை சொல்றா ருக்மிணி தேவி. ஹே பகவான், உங்களோட பாத பத்மத்தை தியானிக்க கூடின பாத பத்மத்திலேருந்து வரக்கூடியதான அந்த மதுவை உண்டு அந்த பரமானந்த ரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற முனிகள், யோகிகள், அவளோட கதி கூடி அஸ்பஷ்டமா இருக்கு. உலகத்தில் இருக்கிறவாளுக்கு அந்த முனிகளையே புரிஞ்சுக்க முடியாது. ஏதொரு பகவானோட பாதபத்ம ரசத்தை அவ உணராளோ அந்த முனிகளையே புரிஞ்சுக்க முடியாதுன்னா அவ வணங்கக்கூடிய பகவானை யாருக்கு புரிஞ்சுக்க முடியும் சொல்லி ருக்மிணி தேவி கேட்கிறா. பகவான் யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது. உங்களை பஜிக்கக்கூடிய விவேகிகளான சாதுக்கள் செய்யற வியாபாரமே சாதாரண லோகரீதியை அனுசரிச்சுட்டு இருக்கிற துச்சமான விஷய போகங்களை ஆதரிக்கிறது இல்லை. ஆதரிக்கிற அவிவேகிகளான ஜனங்களுக்கு புரியறதில்லை. அப்படி இருக்கிற ஜனங்களோட பிரவൃத்தியிலையும் இந்த சாதுக்களோட பிரவൃத்தியிலையும் நல்ல வித்தியாசம் உண்டு சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. அது எத்தனையோ பேதிச்சிருக்கு. அந்த ஸ்திதிக்கு ஸ்வரூபானந்த லேசத்தால திரிலோகத்தையும் திரிமூர்த்திகளையும் ஆனந்திப்பிக்க கூடின
சர்வ நியந்தாவா இருக்கக்கூடிய உங்களோட பிரவருத்தி அலௌகிகமாக்கும் சொல்லி நான் இதுக்கும் மேலே சொல்லண்ட அவசியம் உண்டா சொல்லி ருக்மிணி தேவி கேட்குறா. பகவானை ஆசிரியிச்சிருக்கிற முனிகளோட ஸ்வபாவமே நமக்கு தெரிஞ்சுக்க முடியறதில்லை. அப்போது பகவானோட ஸ்வபாவம் என்னதாகும் சொல்லி தெரிஞ்சுக்க முடியுமோ அது அலௌகிகமாக்கும் சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. லோகத்தை தொட்டுன்னு இருக்கக்கூடியது அல்ல. அதனால பகவான் யாருக்குமே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் சொன்னது சத்தியம்தான் சொல்லி இங்கே நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்குது. ருக்மிணி தேவி பகவானுக்கு திருப்பி ரிப்ளை கொடுக்கறது ரொம்ப ரசமான பாகங்களாக்கும். ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப டீப்பான அர்த்தமும் இருக்குது. இது சர்ஃபேஸில் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனோட ஓரொரு பதங்களோடும் அர்த்தம் எடுத்து பார்க்குறத அது நல்ல தத்துவஞானம் நமக்கு அதுலேருந்து புரியும். இதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.